நல்லா மணக்க மணக்க வழன்னு இதை போல ஒரு மல்லி பொங்கல் செஞ்சீங்கன்னா நீங்க அடுத்த முறை செய்யும் போது இதே பொங்கல் தான் நீங்க செய்வீங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதே போல வாசனை வீடே மணக்கும். இப்ப ரொம்ப ஈஸியா இந்த மல்லி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி பொங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பொங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போது ஜாரில் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 4 இலை, கூடவே 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இறக்கும் போது கரெக்டான பதத்தில் இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தண்ணி சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு கொத்தமல்லி தண்ணி சேர்த்துருக்கோம். அப்புறம் மிக்ஸி ஜாரு கழுவி ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. நீங்கள் இதை போல் ஒரு கொத்தமல்லி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு மூடலாம். பாருங்கள், கொதி வர டைமாக இருக்குது. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்துட்டோமா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டால் போதும், நல்லா குழஞ்சிடும். 5 விசில் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கம்மா, கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சிறுபருப்பு இருக்கிறதே தெரில, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம ரவா சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். ரவை சேர்த்துட்டு நீங்கள் ரவை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டி ஆகாது. அதே போல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க, சுடு தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 1 நிமிஷம் இருந்தாலே போதும். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். கிளறும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பொங்கலில் நிறைய நெய் சேர்த்துருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெய் கலந்து சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் நெய் மட்டும் சேர்த்துனால செய்யலாம். கூடவே ஒரு 10-15 முந்திரி கொஞ்ச நேரம் செவந்து வரட்டும். முந்திரி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சீவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகு நல்லா வெடிக்கணும். அதே போல் முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொங்கலில் இது சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மணக்க மல்லி பொங்கல் ரெடி. மசாலா பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கம்மா. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு சப்போஸ் சைட் டிஷ் தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பேசுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 3 சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள், ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஓமம் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஓமம் சேர்த்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சிடுங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூடவே சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. ரவை எதனாலனா கொஞ்ச நேரம் உப்பெல்லாம் அப்படியே இருக்கும். அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கலருக்காக தான். அதே போல் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சர்க்கரை தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க.
இந்த அளவு கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான். பிசைகிறதுக்கு மட்டும் ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு இப்படி பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மேலவே கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு நல்லா அப்படி கலந்துருங்க. மேலே அப்படி எண்ணெய் தொட்டு கலந்துட்டிங்கன்னா பூரி மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பூரியாக வேணும்னா மாவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்குங்க. மீடியமான சைஸ்னால் இந்த சைஸ். இந்த அளவுக்கு உருண்டை போட்டு வச்சுக்குங்க. இப்போ பூரி கட்டை வச்சுக்கலாம். பூரி கட்டை மேலே லைட்டாக மாவு சேர்த்துருங்க, கோதுமை மாவு. இப்போ நம்ம எடுத்துருக்க உருண்டை வந்து இப்படி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. அதே போல் கோதுமை மாவில் கொஞ்சம் திரட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பி வரும். ரொம்ப மெலிசாக திரட்டிட்டிங்கன்னா பூரி வந்து உப்பாது. உங்களுக்கு இந்த ரவுண்டு வரலன்னா நீங்கள் வந்து திரட்டிட்டு ஒரு கப்பு ஒன்று எடுத்து மேலே வச்சு இப்படி நல்லா அழுத்திட்டிங்கன்னா நல்லா கட் ஆகிடும், எடுத்துடலாம். இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பூரி சுடுற அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு பூரி போடுற டைமில் அடுப்பு தீ வந்து குறைச்சி மீடியமான அளவில் வச்சுடுங்க. பாருங்கம்மா, எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் குறைச்சிடுங்க. இப்போ இப்படி எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. இப்படி உப்பி வரும்போது எண்ணெய் வந்து இப்படி எடுத்து மேலே விடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இப்போ வந்து திருப்பி விடுங்க. மசாலா பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கம்மா. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெடி.